வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 30/8/2024 கேரளா டியர் கெஸ்ஸிங். அவங்கள கேரளாவுக்கு 3 மணிக்கும் டியருக்கு 1:06 PM கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. 30ஆம் தேதி பார்க்க முன்னாடி 29ஆம் தேதி என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு 30ஆம் தேதி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா. 29ஆம் தேதி முதல் டியரை பார்க்கலாம். டியரை பொறுத்தவரை 1 மணிக்கு 909ன்னு அடித்தாங்க. ஓகேங்களா. நம்ம சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 120 பேர்த்துக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட அதில் ஒரு 3 பேர் மட்டும்தான் வின்னிங் எடுக்கலை அப்படி சொன்னாங்க. 1 மணி டியரை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா. மித்த எல்லாருமே வின்னிங் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் பண்ணாங்க. ஓகேங்களா. அங்கே பாருங்கள் 904ன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா. ஆனால் ரிசல்ட் 909. ஆல் போர்டு 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு 2 போர்டில். ஓகேங்களா. இந்த 904 நான் பிரித்து தான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. 90, 09, 94 இந்த மாதிரி நான் பிரித்து தான் கொடுத்துருந்தேன். அந்த ஒரே நம்பரை தான் பிரித்து தான் கொடுத்துருந்தேன். அதில் சூப்பராக பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிட்டத்தட்ட 3 பேர் மட்டும்தான். 3 பேரும் போட்டது எல்லாமே 904 பாக்ஸுன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அவங்க 904 பாக்ஸுன்னே போட்டாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கும் 09 இதாக இருந்திருக்கும். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. 3 பேர் மட்டும்தான் போடாமல் விட்ட ஆள் 120 பேர்த்துக்கு. சூப்பராக அவங்க வின்னிங் பிடிச்சிட்டேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் என்னோடது வாழ்த்துக்கள். ஓகேங்களா. 6 மணி ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 343ன்னு அடிச்சிருந்தாங்க. 343 மட்டும்தான் ஃபெயில் ஆகிடுச்சு. அதில் பி போர்டு 4ஆம் நம்பர் கரெக்டாக நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஆனால் நம்ம 46 அந்த மாதிரி இதில் போயிட்டோம். அதனால் ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்களா. வேறு எதுவுமே நம்ம கொடுத்ததும் பாஸ் ஆகாமல் போச்சு. ஓகேங்களா. 8 மணி ரிசல்ட் 680. ஓகேங்களா. 680க்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் பக்கம் கெஸ்ஸிங் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே கொடுத்தேன். மேக்ஸிமம் யார் போட்டாங்க போடல வின்னிங் பிடிச்சவங்க யாருமே இது பண்ணல, மெசேஜ் பண்ணல. ஒரு 3 பேர் 4 பேர் தான் பிடிச்சிருந்தாங்க. இதிலே ஒரு அண்ணன் அந்த அண்ணன் பேர் சரவணன். அந்த அண்ணன் எப்பொழுதும் ரெகுலராக நம்ம கொடுக்குற நம்பர் அவரோட கெஸ்ஸிங் வச்சு மேட்ச் பண்ணி சூப்பராக வின்னிங் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா. அவர் அந்த 80 வச்சு சூப்பராக பிடிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 1 லேக் பிடிச்சேன் அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார். ஓகேங்களா. அண்ணன் உங்களோட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. உங்களை சொல்லி தான் ஆகணும் நான். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு மேட்ச் பண்ணி இப்படி பிரித்து ஆடுனா இதாக இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் ஒரு ஆள் தான் கரெக்டாக ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நான் தான் உங்களுக்கு சொன்னேன், கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா. அப்புறம் 3 மணி ரிசல்ட் 476 ரிசல்ட்டு. ஓகேங்களா. 476க்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கோ 749. இதில் ஒரு 6ஆம் நம்பர் வைக்காமல் விட்டுட்டோம். கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே கெஸ்ஸிங் கேட்ட 3 மணி ரிசல்ட்டு தான் நிறையா பேர் கேட்குறதே. அந்த 3 மணி ரிசல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே 749 பாக்ஸில் கொடுத்துருந்தேன். அதில் அதிலே 74, 47 எல்லாமே பிரித்து கொடுத்துருந்தேன். அதை ஏசிக்கு கொடுக்காம விட்டேன். ஏபிக்கு 47, 74ன்னு கொடுக்காம விட்டேன். ஓகேங்களா. இது ஏசிக்கு தான் எனக்கு வந்துச்சு. அதனால் ஏசியில் கொடுத்து சில பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க. நிறையா பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கம்மியாக தான் ப்ளே பண்ணி வின்னிங் பண்ணவங்க கம்மியாக தான். ஓகேங்களா. ஆனால் கரெக்டாக நம்ம கொடுத்ததில் 6ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம். சூப்பர். அதே மாதிரி 675ன்னு கொடுத்துருந்தோம். இதில் பிசி வின் பண்ணவங்களும் இருந்தாங்க. சரிங்களா. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டில் நம்ம 4 டிஜிட்டை மட்டும் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 80 பாஸ் ஆகியிருந்துருக்கும். ஓகேங்களா. 8 மணிக்கு 4 சொல்ல எதில் வேணாலும் பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். டெய்லியுமே கொடுத்துட்டு தான் வர்றோம். டெய்லியுமே பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி இந்த 80 பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா. இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 30ஆம் தேதி. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டை பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1, 3 கொடுத்துருக்கோம். பி போர்டில் 3, 9 கொடுத்துருக்கோம். சி போர்டில் 7, 8 கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. 2 போர்டு பாருங்கள். 2 போர்டை பொறுத்தவரை 92, 22, 14, 57
இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 4 நம்பர்லேருந்து எந்த ஷோவில் வேணாலும் 4 ஷோவில் கேரளாவாக இருக்கட்டும், டிஆராக இருக்கட்டும், எந்த ஷோவில் வேணாலும் ஒரு ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது ரவுண்டு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, நான் வந்து சொல்லி காட்டுறதுக்காக வந்து ரவுண்டு பண்ணேன் நான். அதுக்காக ரவுண்டு பண்ணது. இந்த 4 ஷோவில் வந்து எந்த ஷோவில் வேணாலும் ஹிட் அடிக்கலாம். சரிங்களா, 3 போர்டு பாக்ஸ் பார்க்கலாம். 3 போர்டு பாக்ஸை பொறுத்தவரை 438, 292, 337, 272, 392, 857, 142 சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 7 நம்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து ஏபிஏ பிசி ஏசியோ வந்து உங்களுக்கு எந்த ஷோவில் வேணாலும் ஹிட் அடிக்கலாம். இல்லை 3 டிஜிட் வந்து ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நேற்று நம்பர் 3 டிஜிட் சூப்பராக வின் பண்ணியிருக்கோம் பாக்ஸில். 152 வந்து சரி 152 முந்தா நாள் 124 வந்து ஏபிசி சூப்பராக வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். 1 மணி டிஆர்கே வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எந்த ஷோவில் வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்தவரை 9, 5 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 9, 5 ஹிட் அடிக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ஷோக்குனாச்சும் 9, 5 ஆல் போர்டு வச்சுட்டே வந்தீங்கன்னா 9, 5 எந்த ஷோக்கு வேணாலும் ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா 9, 5 ஆல் போர்டில் 9, 5 கொடுத்துருக்கேன்னா 9, 5 வச்சு இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிங்கனாலே வந்து 2 டிஜிட் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இங்கே 9, 5 கொடுத்துருக்கேன். 9, 5 வச்சு பார்த்திங்கன்னா 292 இருக்குது, 392 இருக்குது, 857 இருக்குது. ஓகேங்களா, இதை வச்சு நீங்கள் வந்து எந்த ஷோவில் வருமோ அந்த ஷோவில் இந்த 5ஆம் நம்பர்னு வருதுன்னா 5ஆம் நம்பர் சரி 1 மணி டிஆருக்கு வருதா, 1 மணி டிஆருக்கு நீங்கள் 5ஆம் நம்பர் வச்சுன்னா இங்கே ஆல் போர்டு 5 கொடுத்துருக்கேன். 5ஆம் நம்பர் வச்சு 85, 57, 87 இது அப்படியே தலைகளாக திருப்பி பண்ணிங்கன்னா 78, 75, 58 இந்த மாதிரி நீங்கள் பிரித்து ஆடிங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் பிரித்து ஆடிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷோவில் வின்னிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது மாதிரி ஆடிங்கன்னா கண்டிப்பாக 3 டிஜிட் தான் பிடிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் வின்னிங் பிடிக்கவே முடியாது நம்ம குடிக்கிற கசிங்கிலேருந்து. ஓகேங்களா, 2 டிஜிட் சிங்கிள் டிஜிட் போடுறதா இருந்தால் சூப்பராக வின்னிங் டெய்லி 4 ஷோக்கு 4 ஷோவுமே வின்னிங் பிடிக்கலாம். ஓகேங்களா, நம்ம குடிக்கிற கசிங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, கேரளாவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். கேரளாவுக்கு 476ன்னு அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, 476ன்னு அடித்தாங்க. ஓகேங்களா, 476க்கு 4ஆம் நம்பருக்கு வந்து 07 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பருக்கு வந்து 40 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பருக்கு வந்து 19 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுலேருந்து நம்ம கணக்கு பார்த்திங்கன்னா ஓகேங்களா, இந்த மெத்தடில் தான் அடிப்பாங்க. இந்த மெத்தட்லேருந்து நம்ம கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம கணக்கில் மேட்ச் ஆகிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் இருக்குது. 9ஆம் நம்பர் வச்சா எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து 4ஆம் நம்பர் வச்சாலும் எதுவுமே மேட்ச் ஆகலை. ஓகேங்களா, 1, 4 வச்சு 142 இருக்குது. இது கேரளாவுக்கு எடுக்கலாம். 142 கேரளாவுக்கு எடுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து 0 வச்சு எந்த நம்பருமே 0 வச்சு கொடுக்கல. வேறு நம்பர் எந்த நம்பர் மேட்ச் ஆகுது? வேறு எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை. நம்ம கணக்கிலேருந்து எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை. ஓகேங்களா, மேட்ச் ஆகலைன்னு விட்டுறக்கூடாது. நம்மளோட கெஸிங்கே இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, முன்னாடி திருப்பங்க 982 என்ன அடிச்சிருக்காங்க? 9ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள். 9ன்னு அடித்தா 61 அடிக்கணும். 6ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, முதல் நாள் ரிசல்ட்டில் பாருங்கள் 1ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க 415. இதுகிட்டே சொல்லி காட்டுறேன் நான். 415 முதல் நாள் ரிசல்ட்டு. ஓகேங்களா, அடுத்த நாள் ரிசல்ட்டு 982. அடுத்த நாள் ரிசல்ட் 476. ஓகேங்களா, இதுலேருந்து என்ன புரியுதுன்னா 1ஆம் நம்பரை அடிச்சிட்டாங்க, 9ஆம் நம்பரை அடிச்சிட்டாங்க, 6ஆம் நம்பரை அடிச்சிட்டாங்க. அடுத்து ரிப்பீட்டராக இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை இறக்கி முடிப்பாங்க ஆட்டத்துக்கு. அதுக்கு முதல் நாள் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்க? 415. முதல் நாள் 249 அடித்தே முடிச்சிட்டாங்க.
நம்மளால் கெஸ்ஸிங் இப்போ இந்த 961லேருந்து வராது. இதை அடிச்சிட்டோம்னா 47லேருந்து தான் நம்ம எடுக்கணும். 47 வச்சு 438 இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி 7ஆம் நம்பரை வச்சு 337 இருக்குது. 857 இருக்குது. ஓகேங்களா? இதை அடிச்சிட்டிங்கன்னா இந்த 3 நம்பர்லேருந்து கேரளாவுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக இப்படி ஆடி கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வின்னிங் பிடிக்கலாம். ஓகேங்களா? ஒரு நம்பர் அடித்தா ஒரு நம்பர் இது வந்து ஏற்கனவே வீடியோவில் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் நான். ஓகேங்களா? வேணால் எல்லாருமே சொன்னீங்கன்னா இந்த நம்பர் அடித்தா இந்த நம்பர் வரும் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன் நான். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கான தனியான வீடியோ போடுறேன். சரிங்களா? சரி, 8 மணி ரிசல்ட்டு 680 ஆடியிருக்காங்க. 680ன்னு ஆடியிருக்காங்க. 6க்கு வந்து 7, 9, 1, 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 9ஆம் நம்பர். இதை வச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா என்ன நம்பர் வருது? இங்கேருந்து நம்ம மேட்ச் பண்ணுற நம்பரு 875 857 இருக்குது. ஓகேங்களா? வேறு நம்பர் என்ன இருக்குது? 6 வச்சு 7 வச்சு எது இருக்கா? இல்லை. 3 வச்சு இல்லை. 2 வச்சு இல்லை. 9 வச்சு இல்லை. ஓகேங்களா? 1 வச்சு இல்லை. எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை. 857 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இதிலேருந்து 857 நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.